வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த பிடிஎஃப் உங்களுக்கு இருக்கும். பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு கிளான்ஸ் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட் லெசன்லேருந்து கண்டிப்பாக கொஷின் வந்து கேட்பாங்க. பியூர் சயின்ஸ் பாட்னிக்கு கரூரா கணிகள் என்றால் என்ன, வாட் இஸ் கால்டு பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்டு, அதே மாதிரி மரபணு இடைச்செயல் என்றால் என்ன, வாட் இஸ் மீன் பை ஜீன் இன்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு இன்சைடாக கேட்குற மாதிரி இருந்தால் அந்த ஜீன் இன்ட்ராக்ஷன் கேட்கலாம். அதே மாதிரி தொலை உணர்வியின் சிறப்பியல்புகள் யாவை, ரிமோட் சென்சிங்கோட சிறப்பியல்புகள், பிரிங் அவுட் த ஸ்பெசிஃபிக் யூசஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங், கடினமாக்கல் விதை நேர்த்தியின் பயன்களை குறிப்பிடுக, மென்ஷன் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் சீட் ட்ரீட்மெண்ட். இது வந்து 9th சாப்டரில் பிளான்ட் ப்ரீடிங்கில் இருக்கும் பியூர் சயின்ஸ்க்கு. மஞ்சள் நிறத்திற்கு காரணமான வேதிப்பொருள் எது, வேதிப்பொருளின் பயன்கள், விச் ஒன் ஆஃப் கெமிக்கல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எல்லோ கலர் இன் டர்மரிக், உயிரி திரள் பிரமிட் எப்போதும் தலைகீழ் வடிவத்தில் காணப்படும் காரணத்தை கூறு, மாசடைந்த மண்ணிலிருந்து கேட்மியத்தை அகற்றும் முறையாது எடுத்துக்காட்டு வர இருக்கும். அதே மாதிரி ஒடுங்கு கொல்லி மரபணு பெற்றுள்ள ஆன்டினியத்தின் 3 வகை தாவரங்களை விளக்குக. ஸோ பப்ளிக் போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய கொஷின் எல்லாம் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதிலிருந்து கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே கேட்பாங்க. அதே மாதிரி சட்டன் மற்றும் போவரி கோட்பாட்டின் சிறப்பு அம்சங்களை எழுதுக. வாட் இஸ் சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சட்டன் போரி கான்செப்ட், இலை வளர் முட்டுக்கள் வரையறுக்கும், டிஃபைன் எபிபில்லஸ் பட்டு. அதே மாதிரி அனுபவ விதி என்றால் என்ன, எபிமிரல்லா, தடைக்கட்டு களம் என்றால் என்ன, வாட் ஆர் த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே நமக்கு திசு வளர்ப்பின் வகைகள் யாவை, லிஸ்ட் அவுட் த டைப் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இது வந்து நீங்கள் மெரிஸ்டம் கல்ச்சர், செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க. கூட்டு பரிமாணம் வரையறுக்கவும், டிஃபைன் கோஎவல்யூஷன், தாவர சுட்டிக்காட்டிகள் என்றால் என்ன, எக்ஸ்பிளைன் பிளான்ட் இண்டிகேட்டர், நெல் ஜெயராமன் பெற்ற விருதுகள் யாவை. இது கம்பல்சரியில் பியூர் சயின்ஸ் கொஷனுக்கு கேட்கலாம். மென்ஷன் த ரீசன் அவார்ட்ஸ் ஃபார் நெல் ஜெயராமன், உடல கருவாக்கத்தின் பயன்கள் யாவை, ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சொமாட்டிக் எம்பிரியோஜெனிசிஸ், உடல கலப்பினமாக்கம் என்றால் என்ன, வாட் இஸ் கால்டு சொமாட்டிக் ஹைபிரிடைசேஷன். அதே மாதிரி உயிரி ஒளி திருத்தம் வரையறுக்கும், டிஃபைன் பயோ ரெமடியேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வித்துருவாக்க செல்லின் அமைவிடத்தை பொறுத்து சூழலின் வகைகள் யாவை, வாட் ஆர் த டைப் ஆஃப் செல் பேஸ்ட் இன் பொசிஷன்ஸ் ஆஃப் ஸ்போரோஜினஸ் செல், மரபுசாரா பாரம்பரியங்கள் எவை, நேம் த எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் எடன்ஸ், சதுப்பு நில தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக, கிவ் த 2 எக்ஸாம்பிள் ஃபார் ஹாலோபைட்ஸ், தாங்கி கடத்தியின் வகைகள் யாவை, எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் வெக்டர்ஸ். அதே மாதிரி தமிழக காடுகள்னு சொல்லி இந்த மாதிரி கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தொலை உணர்வி என்றால் என்ன, வெறும் டெஃபினிஷன் பண்ணி கேட்கலாம். ரிமோட் சென்சிங், கலப்பின வீரியம் வரையறுக்கும், டிஃபைன் ஹெட்ரோசிஸ், ஆலோயின் பயன்கள் யாவை, மென்ஷன்ஸ் ஆஃப் ஆலோவேரா அப்படின்னா ஆலோயின். அடுத்து பார்த்தீங்கன்னா மென்டலின் ஆய்வுகளை மறு ஆய்வு செய்து கண்டறிந்த அறிவியல் அறிஞர்களின் பெயர்களை எழுதுக. கிவ் த நேம் ஆஃப் சயின்டிஸ்ட் ரீடிஸ்கவர் மென்டலிசம், மென்டலின் 7 வேறுபட்ட பண்புகளை கூறுக. நேம் த 7 கான்ட்ராஸ்டிங் டேட்ஸ் ஆஃப் மென்டல். முதிர்ந்த மகரந்த பையின் குறுக்குவெட்டு தோற்றம் படமறிந்து பாகம் குறி. ட்ரா த லேபிள் டிஎஸ் ஆஃப் மெச்சுராந்தர், இரட்டைப்பாதல் கவை என்றால் என்ன, வாட் இஸ் ரெப்ளிகேஷன் ஃப்ரோக். ஸ்பைருலினா போன்ற நுண்ணுயிரிகளை வளர்ப்பதற்கு என்னென்ன பொருட்களை பயன்படுத்துவாய், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் யூஸ்டு டு மைக்ரோ ஆர்கானிசம் லைக் ஸ்பைருலினா. ஆல்பிங்க மண்டலத்தின் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும், ஏன். ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ப்ரோபண்டல் ஜோன் வில் பி லோ, ஒய். அச்சுறுத்தலுக்கு உட்பட்ட பாதிப்புக்கான சிற்றினங்கள். பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 மார்க்லையும் கேட்கலாம். அதே மாதிரி சூழ்நிலை படிநிலைகள் என்றால் என்ன, பல்வேறு சூழ்நிலை படிநிலைகளை எழுதுக. வாட் இஸ் இக்காலஜிக்கல் ஹைரார்கி, நேம் த லெவல்ஸ் ஆஃப் இக்காலஜிக்கல் ஹைரார்கி. உடல்நகல் சார்ந்த வேறுபாடு, கேமிட்டோ நகல் சார்ந்த வேறுபாடு, வாட் ஆர் த சோமோக்ளோனல் கேமிட்டோ குளோனல் வேரியேஷன். பிரமிட்ஸ் கொடுத்து டேட்டா வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி சில டைம் வழிமுறை வளர்ச்சியை வந்து பார்த்தா அரேஞ்ச் பண்ணி எழுதணும். இதில் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி டிடக்ஷன், செகண்டரி டிடக்ஷன், இது தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அந்த பிடிஎஃப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நுண்ணுயிர் நீக்கம் என்றால் என்ன, வளர்ப்பு அறையிலிருந்து எவ்வாறு நுண்ணுயிர் நீக்கம் செய்யலாம். டோடி பொட்டன்சி 5 மார்க்லேருந்து இந்த மாதிரி 2 மார்க் எடுத்திருக்காங்க. தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், ஆற்றல் பிரமிட் எப்போதும் நேரானவை, காரணம் கூறுக. பசுமையில்ல விளைவை உண்டாக்கும் மனித செயல்பாடுகள் யாவை, மென்ஷன் த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் லீட் டு ப்ரொடியூஸ்டு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். சுரப்பு மற்றும் மூடூர் வகை தப்பிட்டத்தை வேறுபடுத்துக. தேக்கியின் பயன்கள் வெரி இம்பார்ட்டன்ட். கூட்டு பரிணாமம் என்றால் என்ன, வாட் இஸ் கோ எவல்யூஷன். சைப்ரிட் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தாங்கி கடத்தியினை எவ்வாறு அடையாளம் காண்பாய். நெக்ஸ்ட் இணை ஓங்குத்தன்மை என்றால் என்ன, கருப்பையின் அமைப்பை படமறிந்து பாகம் குறி. கார்பன் வழித்தடம் என்றால் என்ன, குறியீடு மற்றும் குறியீடற்ற வார்ப்பிலை வேறுபடுத்துக. எண்டோத்தீலியம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டாடா பேலை என்றால் என்ன. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தடைக்கட்டு களம், ரெஸ்ட்ரிக்ஷன் இன்சைட். அடுத்து ரொம்ப முக்கியம்னா நமக்கு விதை பரவுவதில் நன்மைகள் யாவை, வாட் ஆர் த அட்வான்டேஜ் சீட் டிஸ்பெர்சல். வேதிச்சாயத்தை போடும்போது ஒருவருக்கு எரிச்சல் வருகிறது,
நீங்கள் அதற்கு மாறாக எதை சிபாரிசு செய்வீர்கள்? அதன் பயன்கள் ஏதேனும் இரண்டனை எழுதுக. A person got irritation while applying for chemical dye. What would be your suggestion? Alternative, write the two uses. பல்வேறு வகை ஒன்றிணைப்பு தொழில்நுட்பங்களை ஒப்பிடுக. கம்பேர் த வேரியஸ் டைப் ஆஃப் பிளாட்டிங் டெக்னிக். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா மென்டலால் ஆய்வு செய்யப்பட்டுள்ள 7 வேறுபட்ட பண்புகளை கூறுக. நேம் த 7 கான்ட்ராக்டிங் ட்ரேட்ஸ் ஆஃப் ஸ்டடிட் இன் மென்டல். திசு வளர்ப்பில் பிரிகை கூறு நுண்ணுயிர் நீக்கம் செய்தல் பற்றி சிறுகுறிப்பு. கம்பல்சரியில் இது கேட்கலாம், ரொம்ப முக்கியம். ரைட் த ஷார்ட் நோட் ஸ்டெரிலைசேஷன் எக்ஸ்பிளைன் ஃபார் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். எண்டோத்திலியம் என்றால் என்ன? வாட் இஸ் எண்டோத்திலியம்? சோதனை கலப்பு என்றால் என்ன? டிஃபைன் டிஸ்கிராஸ். டாடா பிழை. அதே மாதிரி மரபு பொருளில் பயன்படுத்தப்படும் நொதிகள், தாவும் மரபணுக்கள், உணவு சங்கிலி, ஃபுட் செயின் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட தரவுகளை கொண்டு உணவு சங்கிலியை உண்டாக்கும் டேட்டா வந்து பார்த்தோன்னா அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பிற்கலப்பு என்றால் என்ன? டயஸ்கேரியா எவ்வாறு தரைவழி இனப்பெருக்கம் செய்கிறது? முதல்நிலை அறிமுகப்படுத்தல், இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்தல், மிஸ்சென்ஸ் அண்ட் நான்சென்ஸ் மியூட்டேஷன், பிளவுபடுத்தப்பட்ட இருவிதித்திலை விதையின் படத்தை வரைந்து பாகம் குறி, கனிக்குள் விதை முளைத்தல், விவேரி, வேளாண் வேதிப்பொருட்கள் என்றால் என்ன? இதில் புக் பேக்ரவுண்டும் கொஸ்டின் கொடுத்துருப்பேன், இன்சைடும் கொடுத்துருப்பேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. துணை பனிமலை காடுகளில் காணப்படும் தாவரங்கு பெயர்களை எழுதுக. சட்டன் பௌரி கோட்பாட்டின் சிறப்பம்சங்களை எழுதுக. பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றம் வேறுபாடுகளை எழுதுக. உயிரி தொழில்நுட்பில் பயன்படும் ஏதேனும் 3 நொதிகள். மென்ஷன் எனி 3 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. அதே மாதிரி செல் மிதவை வளர்ப்பு நிலையில் உள்ள பல்வேறு படிநிலைகள் எழுதுக. ரைட் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். அல்பிட்டோ விளைவு என்றால் என்ன? அதன் விளைவுகள். வாட் இஸ் அல்பிட்டோ எஃபெக்ட்? ஆழ்மிகு மண்டலத்தின் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும், ஏன்? ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ப்ரோபண்டல் ஜோன் வில் பி லோ, வை? கார்பன் கவரப்படுதல் சேகரித்தல் என்றால் என்ன? CCS. பசுமையில்ல வாயுகளின் சார்பு பங்களிப்பு படத்தினை வரைக. ஒட்டுதல் மற்றும் பதியமிடுதல் வேறுபடுத்துக. தொடர்ச்சியற்ற வேறுபாடுகளை தொடர்ச்சியற்ற வேறுபாடுடன் வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் கண்டினியூஸ் டிஸ்கன்டினியூஸ் வேரியேஷன். மரபணு மாற்றத்திற்கு வேதிப்பொருட்களின் பெயர்களை எழுதுக. நேம் த கெமிக்கல்ஸ் ஜீன் டிரான்ஸ்ஃபர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேளாண் காடு வளர்ப்பு மூலம் வளர்க்கப்படும் 4 தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. கிவ் த 4 எக்ஸாம்பிள்ஸ் த பிளான் கல்டிவேட்டட் கமர்ஷியல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா தாவரங்களால் சீரமைக்கப்படுதல். வாட் இஸ் பைட்டோ ரெமடியேஷன்? வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பண்பு கலப்பினை கூர்ந்து ஆராய்ந்து அதன் விளைவாக மென்டல் உருவாக்கிய 2 முக்கிய விதிகளின் பெயர்களை எழுதுக. மென்ஷன் த 2 rules of proposed mental based on the observation monohybrid cross. டோட்டிபொட்டன்சி, மோனோசோமி, டெட்ராசோமி படம் வரைக. அதே மாதிரி நன்னீர் சுழல் மண்டலத்தின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் எழுதுக. ரைட் த டைப் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம் எக்ஸாம்பிள். பொய்த்தானியம் என்றால் என்ன? வாட் இஸ் சூடோசீரல்? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதுமரம் வீச்சு வர இருக்கும். டிஃபைன் அட்டாவிசம். அடுத்து டாடா பேலை. கருவுறு பற்றி நீ அறிவது என்ன? வாட் டு யூ மீன் பை எம்ப்ரியாய்ட்ஸ்? விதைப்பந்தினை எவ்வாறு தயாரிப்பாய்? உணவு சங்கிலி என்றால் என்ன? ஓசோன் துளை என்றால் என்ன? வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்து கருப்பையின் படம் வரைந்து பாகம் குறி. மரபணு மாற்றப்பட்ட உணவின் நன்மை தீமைகளை எழுது. புதிய காடு வளர்ப்பின் நோக்கங்கள். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அஃபாரஸ்டேஷன். பிரமிட்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆல்வேஸ் செப்பரேட், கிவ் த ரீசன். ஒட்டுதல் பதியமிடுதல் வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங். மெய்யிலா மடியத்தின் வகைகளை படம் வரைக. நுடிமூடல் வளவாக்கம். கேப்பிங் டைலிங். விதைப்பந்து என்றால் என்ன? வாட் இஸ் சீட் பால்? வெரி இம்பார்ட்டன்ட். தலை உரமாடல் பற்றி சிறுகுறிப்பு வரைக. வேறுபடுத்துக கருவுறு மற்றும் செயற்கை விதைகள். கேத்ரோஃபிலி என்றால் என்ன? வாட் இஸ் கேத்ரோஃபிலி? மரபு வரைபடம் என்றால் என்ன? வாட் இஸ் ஜீன் மேப்பிங்? PBR டயக்ராம் கேட்டிருக்காங்க. உடல கலப்பினமாக்கம் என்றால் என்ன? அடுத்து சைட்டோபிளாச மரபு ஒளி பாரம்பரியம் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை சைட்டோபிளாஸ்மிக் ரிடன்ஸ்? உயிரி பன்ம பாதுகாப்பில் கோயில் காடுகள் எவ்வாறு துணை புரிகின்றது? ஹவு டு சாக்ரேட் கோர்ஸ் ஹெல்ப் இன் கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி? செல் மிதவை வளர்ப்பு நிலையில் பல்வேறு படிநிலைகளை எழுதுக. ரைட் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன் இன்வால்வ்டு செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. வெப்ப அடுக்கமைவு என்றால் என்ன? அதன் வகைகளை எழுதுக. வாட் இஸ் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்? மென்ஷன் த டைப். சூழ்நிலை மண்டலத்தின் அனைத்து உற்பத்தியாளர்களையும் நீக்கிவிட்டால் என்ன நடைபெறும்? வாட் வில் ஹேப்பன்? ப்ரொடியூசர் ரிமூவ்ட் ஃப்ரம் இக்கோசிஸ்டம். அசோலோ பற்றி சுருக்கமாக எழுதுக. எண்டோத்திலியம் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. நுனிமூடல் வடவாக்கம். மிர்மிகோபிலி 2 மார்க், ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலினேஷன் பை ஆண்ட். வேளாண் காடு வளர்ப்பின் நன்மைகள் 2 எழுதுக, நல்லா பார்த்துக்கோங்க. குக்கர் பிட் முக்கிய கோடைகால காய்கறியாக பயன்படுகிறது, ஏன்? குக்கர் பிட் கன்சிடர்ட் ஃபார் இம்பார்ட்டன்ட் சம்மர் வெஜிடபிள், வை? மஞ்சளின் பயன்கள் 2 எழுதுக. மலரின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறி. வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தோன்னா பிணைப்பு குறைக்கேற்றம் வேறுபாடு. தாங்கி கடத்திக்குள் நகலாகத்தை எளிதாக்கும் தேவைப்படும் பண்புகள். வெப்ப அடுக்கமைவு தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். வனசூழ்நிலை மண்டலத்தின் எண்ணிக்கை பிரமிட் கதிரிலை வடிவத்தில் தோன்ற காரணம். செயற்கை தேர்வு முறையின் 3 முக்கிய வகைகளை குறிப்பிட்டு ஏதேனும் ஒரு வகையினை எழுதுக. மென்ஷன் த 3 மெயின் டைப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் மெத்தட்ஸ். எக்ஸ்பிளைன் அபோயின் மெத்தட்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட்.
அதே மாதிரி சூழ்நிலை படிநிலைகள் ஈகாலஜிக்கல் ஹைரார்கி, மண்வளத்தை மேம்படுத்துவதில் நுண்ணுயிர் உட்செலுத்திகள் எவ்வாறு பயன்படுகிறது, ஹவ் த மைக்ரோபியல் இனாகுலன்ஸ் யூஸ்ட் இன் சாயில் ஃபெர்டிலிட்டி, மெண்டலியத்தை மறு ஆய்வு செய்து கண்டறிந்த அறிவியல் அறிஞர்கள் பெயர்களை எழுது, கிவ் த நேம் ஆஃப் சயின்டிஸ்ட் ஹூ ரீடிஸ்கவர் மெண்டலிசம், இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷன். அதே மாதிரி எந்த இரு அடிப்படை கொள்கை உயிருள்ள தாவர செல்களில் உள்ளார்ந்த பண்பு காணப்படுகிறது, விச் ஆர் டூ பினாமினம் கன்சிடர்ட் ஃபார் இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் லிவிங் பிளான்ஸ். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ மட்டும் தான் ப்ராடக்ட் ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.